அலுவலகத்தில் நேதாஜியையும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையும் இழிவாக பேசிய மல்லர் பேராயம் என்ற அமைப்பை சேர்ந்த செந்தில் மல்லரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என தேசிய தலைவர் தேவர்படை தலைவர் சௌத்ரி தேவர் உடன் அமைப்பை சேர்ந்தவர்கள் புகார் அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த 1ஆம் தேதி திருநெல்வேலியில் ஜங்ஷன் என்ற இடத்தில் மல்லர் பேராயம் என்ற அமைப்பு சாதிய படுகொலைகளை கண்டித்து நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை போராட்ட வீரர்கள் நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆகியோரை உண்மைக்கு மாறாக அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியுள்ளனர். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் தெய்வமாக பார்க்கக்கூடிய நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆகியோரின் தியாகத்தை கொச்சைப்படுத்தும் நோக்கத்திலும் இழிவுபடுத்தும் நோக்கத்திலும் பேசிய மல்லர் பேராயம் என்ற அமைப்பின் தலைவர் செந்தில் மல்லரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என தேசிய தலைவர் தேவர்படை அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் உடன் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளோம். மல்லர் என்ற நபரை கைது செய்ய சொல்லி நாங்கள் புகார் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த சமூக விரோதி இப்போ ஒரு 1ஆம் தேதி இப்போ கடந்த 1ஆம் தேதி டிசம்பர் 1ஆம் தேதி திருநெல்வேலியில் நடந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்ன்ற பேரில் சம்பந்தமே இல்லாமல் இந்தியாவின் தேசத்தந்தை என்று போற்றப்படுகிற நேதாஜியையும் தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையும் இந்தியாவின் மாபெரும் பேரியக்கமான ஃபார்வர்ட் பிளாக்கையும் அவதூறாக பேசியுள்ளார். அந்த நபருக்கும் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் இந்த தகவலுக்கும் சம்பந்தமே இல்லை. வேணுமென்றே திட்டமிட்டு தென் மாவட்டத்தில் மீண்டும் ஒரு முதுகுளத்தூர் கலவரத்தை நடத்தி காட்டுவேன் என்று சொல்லி பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பேசியிருக்காங்க. இது இப்போ தென் மாவட்டம் ஃபுல்லாக புகார் கொடுத்துட்டாங்க. எல்லா கமிஷனர் ஆஃபீஸ்லையும் ஃபார்வர்ட் பிளாக் சார்பிலையும் அனைத்து தேவர் இயக்கங்கள் சார்பிலையும் புகார் கொடுக்கப்பட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை. எந்த கைது நடவடிக்கை எடுக்கப்படாதனால இன்றைக்கி நாங்கள் டைரெக்டாக டிஜிபியை பார்த்து இந்த புகாரை கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ இது சென்சிட்டிவாக போய்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும் செந்தில் மலரை கைது பண்ணலைன்னா. அதை நான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா இது மேற்கொண்டு இது சொல்ல நாக்கூசுது. திராவிட மாடலை பொதுக்கூட்டத்தில் அந்த நபர் பேசியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிற அரசாங்கம் இதுக்கும் மேலே பொறுப்பை காக்குதா? நேதாஜியை தொட்டு எல்லாத்தையும் தொட்டு இப்போ ஆளும் அரசாங்கத்து வரைக்கும் ரொம்ப சீப்பாக. அதாவது இப்போ ஏன் நான் எடுத்துக்காட்டினா சட்டம் 2 விதமாக இருக்குது தமிழ்நாட்டில். பிசி, எம்பிசி, எஃப்சி. எங்களுக்கு அரசியலே பேச முடியல. பேசினா உடனே கைது. இன்னைக்கு தேவர், வன்னியர், கவுண்டர், நாயக்கர் இந்த மாதிரி இப்போ மக்கள் அரசியல் பேசணும்னா உடனே கைது செய்யப்படுறோம். ஆனால் தலித் என்ற போர்வையில் அரசியல் பண்ணுறவங்கள சட்டம் நெருங்கவே இல்லை. இப்போ சமீபத்தில் இசைவாணியை பார்த்துருப்பீங்க. எத்தனை நேரத்தில் ஐயப்பனை பேசுகிற கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? பண்ணலை. ஏன் தலித்தியத்துக்கு ஆதரவாக சட்டம், அது தவறு செய்வர்களுக்கு ஏன் ஆதரவாக சட்டம் இருக்குன்னு புரியலை. சட்டம் அவங்களுக்கு மட்டும்தானா? எங்களுக்கு இல்லையா சட்டம்? நாங்கள் இத்தனை பேர் கொதிச்செறிந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர மேலே தலைவரே கிடையாது. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க தென் மாவட்டங்களில் பத்திரிகையாளருக்கு சொல்ல வேண்டியதில்லை. இன்னைக்கு அக்டோபர் 30 நாட்டின் முதல்வர்லேருந்து தமிழ்நாட்டோட அனைத்து கட்சி தலைவரும் அங்கே தான் நிற்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவர். இன்னைக்கு எந்த தலைவரும் கண்டனம் கூட கொடுக்கல. ஏன் இப்போ விஜயா இருக்கட்டும், இப்போ சீமான் கூட தான் தப்பிச்சுக்கிறக்காண்டி ஒரு கருத்தை தெரிவி செந்தில் மலர் செந்தில் மலர் தெளிவாக சொல்கிறார். சீமான் சொல்லி தான் அந்த கூட்டத்தில் பேசினேன்னு. அப்போ முழுக்க சீமான் இதுக்கு ஒரு காரணம். சீமான் இப்ப தப்பிக்கிறாரு. ஏன்னா செந்தில் மலரை வளர்த்து விட்டதே. மேலும் மீண்டும் சாதிய கலவரத்தை தூண்டும் வகையில் பேசும் செந்தில் மல்லரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவருக்கு ஆதரவாக இருக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் விசாரித்து அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார்.